ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான உயர்நிலை குழுவிற்கு திமுக கடிதம் எழுதியது. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் முயற்சி நடப்பது நடைமுறை சாத்தியமற்றது. ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் இடையே தேர்தல் களத்தில் சமநிலையிலான போட்டியை ஏற்படுத்தி தராது என தெரிவித்தது. அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக விழாவையொட்டி இந்தியாவில் ராமர் தொடர்புடைய கோவில்களுக்கு சென்று பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்து வருகிறார். திருச்சி ராமேஸ்வரத்தில் தங்கி வழிபாடு செய்ய பிரதமர் மோடி நாளை தமிழகம் வருகிறார். பிரதமர் வருகை எதிரொலியாக திருச்சியில் இன்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞர் அணி மாநாடு சேலத்தில் வரும் 21ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டுக்காக சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலை அருகில் இருந்து மாநாடு சுடர் தொடர் ஓட்டத்தை இன்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் 5 லட்சத்துக்கும் அதிகமான நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் விமான ஓடு பாதையில் பயணிகள் உணவருந்திய விவகாரம் சலசலப்பை ஏற்படுத்தியது. இதனால் இண்டிகோ விமான நிறுவனத்திற்கு ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டது. இதில் சிவில் விமான பாதுகாப்பு அமைப்பு ரூபாய் 1.20 கோடியும் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ரூபாய் 30 லட்சம் அபராதமும் விதித்தது. முன்னாள் நிதி மந்திரி ப. சிதம்பரத்தை தலைவராக கொண்டு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குழுவை கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அமைத்துள்ளார். இதில் 15 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்நிலையில் பாராளுமன்ற தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை மக்களின் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தாய்லாந்தின் சுமன்பூரி மாகாணத்தில் உள்ள ஒரு பட்டாசு ஆலையில் நேற்று பிற்பகல் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 23 பேரின் உடல்கள் இதுவரை அடையாளம் காணப்பட்டுள்ளன. பலரது உடல்கள் துண்டு துண்டுகளாக சிதறியதால் அடையாளம் காண்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. எனவே பலி எண்ணிக்கை உயரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேல்ஸ் இளவரசி 2 வார காலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் என கெனிங்ஸ்டன் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதால் மத்திய லண்டனில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அடுத்த 10 முதல் 14 நாட்கள் வரை அவர் மருத்துவமனையில் ஓய்வில் இருப்பார் என தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 3வது T20 போட்டி நேற்று நடந்தது. டாஸ் வென்று முதலில் ஆடிய இந்தியா 212 ரன் எடுத்தது. ரோஹித் சர்மா 121 ரன் குவித்தார். ஆப்கானிஸ்தான் 20 ஓவரில் 212 ரன்கள் எடுத்ததால் ஆட்டம் சமனில் முடிந்தது. முதல் சூப்பர் ஓவரில் ஆட்டம் சமனில் முடிந்தது. 2வது சூப்பர் ஓவரில் இந்தியா வென்றதுடன் T20 தொடரை 3-0 என கைப்பற்றியது. சர்வதேச T20 போட்டிகளில் 2 சூப்பர் ஓவர்கள் வீசப்பட்டது இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது.